அது வந்து 8th செப்டம்பர் 2025 சார் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் சர்வன் ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கார் ஃபெசிலிட்டி இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கார் ஃபெசிலிட்டி. இதில் மெயினாக இந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸும் சர்வன் ஃபெசிலிட்டி மெடிக்கல் ஃபெசிலிட்டி இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு 2 classes தேவை. அதை நம்ம தனியாக வச்சு இந்த பேட்சை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற செஷன் கார் ப்ரொவிஷன். கார் ப்ரொவிஷன்னா என்ன? கார் யார் வச்சிருக்கா, அதுக்கு செலவு பண்ணுறது யார்? கார் எம்ப்ளாயி வச்சுருக்கானா எம்ப்ளாயர் வச்சுருக்கானா? செலவு எம்ப்ளாயர் பண்ணுறாரா எம்ப்ளாயி பண்ணுறா, இல்லை ரெண்டுமே எம்ப்ளாயர் பண்ணுறானா? இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் குட்டி காரா பெரிய காரா, குட்டி காரா பெரிய காரா, குட்டி கார்னால் 16 ஹெச்பிக்கு உள்ள, பெரிய கார்னால் 16 ஹெச்பிக்கு மேலே, டிரைவர் வச்சுருக்கியா டிரைவர் வச்சிடலையா, அந்த மாதிரி நிறைய கான்செப்டை வந்து வச்சுருந்தா டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, எக்ஸம்ஷன் எவ்வளோ, அந்த மாதிரி காரு ஏனாமல் உங்களுக்கு கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரேஷன் கார்டில் 1 கிலோ பருப்பு, ஒரு பாக்கெட் மல்லாட்டை எண்ணெய், பாமாயிலெலாம் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி கம்பெனியில் உனக்கு சேலரியில் கார் உனக்கு கொடுத்துருக்கான், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போ, வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வா, அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன டேக்ஸபிள் வேல்யூ? ஓகே, டேக்ஸை கட்டாமல் விட்டுடலாமா, ஏமாற்றிடலாமா கவர்மெண்ட்டை அப்படின்லாம் நீ யோசிக்கக்கூடாது. ஓகே சரி, கார் ப்ரொவிஷன். மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றது ஒரு ஆள்னு வச்சுப்போம். மிஸ்டர் எக்ஸ் நமக்கு பேர் தெரியலாம், எக்ஸ்னு வச்சிட்டோம். இஸ் ப்ரொவைடட் வித் கார் 12 ஹெச்பி 1.2 liters கெப்பாசிட்டி, 12 ஹெச்பி 1.2 liters கெப்பாசிட்டி இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு காரு. சரி, அந்த காரோட விலை 18 லட்சம். காரோட விலை இங்கே பாருங்கள், காரோட விலை 18 லட்சம். இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணுறேன். என்னென்னா எப்போவுமே ஐபேடில் எழுதி பண்ணுவேன். இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே குயிக் டைம் பிளேயர் மூலமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். ஸ்கேர்லெட் சோலோ இன்டர்ஃபேஸில் இந்த ஷூ SM7B மைக்ரோஃபோன் மூலமாக இது ரெக்கார்ட் ஆகுது. சும்மா புதுசாக ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிவ் மீ யுவர் ஃபீட்பேக். சரி, ஓன்டு பை த எம்ப்ளாயர். ஓன்டு பை த எம்ப்ளாயர்னால் அந்த காரை வந்து எம்ப்ளாயரோடது. 18 லட்ச ரூபா காரை யாருக்கு கொடுக்குறான்? எம்ப்ளாயி கொடுக்குறான். சரி, ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸம்ஸ் இல்லை, இது எக்ஸ்பென்ஸ் இது. ஓகேவா? ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரன்னிங்னா என்ன? டீசல் பெட்ரோல் போடுறது யார், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் வேலை பார்க்குறது யார், எல்லாமே எம்ப்ளாயர் தான். அப்போ காரும் உண்டு, மெயின்டெனன்ஸும் உண்டு, டீசல் போடுறதும் உண்டு. எவ்வளோ கொடுக்குறான்? 5,000 ரூபா பெட்ரோலுக்கு மாதம் தரான். மாதம் ஒரு 2,000 ரூபா வந்து மெக்கானிக்கு தரான். டிரைவர் கூட போட்டு கொடுத்துட்றான். மாதம் 15,000 ரூபா டிரைவர் கூட சம்பளம். இப்போ டிரைவர் 15,000 ரூபா சம்பளம் தரான். இது எல்லாமே யார் பார்க்கலாம்? எவ்ரி திங் இஸ் ப்ரொவைடட் பை தி எம்ப்ளாயர். அப்போ காரும் வந்து பெட்ரோல், ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸும் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆர் மேட் பை த எம்ப்ளாயர், போத் பை த எம்ப்ளாயர். சரி, இப்போ இந்த மாதிரி சினாரியோக்கு அவன் கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது ஃபுல்லி எக்ஸம்டட். 1 ரூபா கூட நீ டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 18 லட்ச ரூபா காரை கொடுத்து மாதம் ஒரு 5,000 ரூபா பணத்தை கொடுத்து பெட்ரோல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, மாதம் ஒரு 2,000 ரூபாய்க்கு மெக்கானிக் வேலை பார்த்துக்கோன்னு சொல்லி, அதுக்கு ஒரு டிரைவரையும் போட்டு கொடுத்து, அதுக்கு ஒரு 15,000 ரூபா சம்பளத்தையும் கொடுத்து நீ ஆஃபீஸ் யூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் உனக்கு டேக்ஸ் கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்டட். கிளியர்? சரி, ஆஃபீஸ் யூஸ்னால் என்ன? வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போ, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையை அஃபிஷியலாக வெளியே போகிற, அதெல்லாம் இருந்தால் அது ஆஃபீஸ் யூஸ்னு அர்த்தம். ரைட்டா? அங்கேருந்து நான் சினிமாவுக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், இல்லை லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு போகிறேன், பெசன் நகர் பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னு நீ ஊரை சுற்ற போனால் அது ஆஃபீஸ் யூஸில் கணக்கில் வராது. ஓகே சரி, அடுத்தது பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ் நான் இப்போ நான் சொன்னதான் பர்சனல் யூஸ். சரியா? பர்சனல் யூஸ் இருந்தால் 18 லட்ச ரூபா காரை உனக்கு கொடுத்தான்ல கம்பெனி, அந்த 18 லட்ச ரூபா காரில் 10% 1.8 lakhs வந்து நீ டேக்ஸபிள் ஆகிடும். அது மட்டும் இல்லை, 5,000 ரூபாய்க்கு அவன் பெட்ரோல் போட கொடுத்தான், 2,000 ரூபா மெக்கானிக் வேலை பார்த்து மாதம் கொடுத்தான், 15,000 ரூபா சேலரி கொடுத்தான், மொத்தமாக டேக்ஸபிள். ஏன் டேக்ஸபிள்? நீ என்னத்துக்கு யூஸ் பண்ணாத? ப்ரைவேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண. தெளிவாயிடுச்சா? அப்போ ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணால் கம்ப்ளீட்லி எக்ஸம்டட், ப்ரைவேட்டுக்கு யூஸ் பண்ணால் கம்ப்ளீட்லி டேக்ஸபிள். 1 ரூபா கூட மிச்சம் வைக்க மாட்டான், மொத்தத்தையும் டேக்ஸு, பாரபட்சமே கிடையாது. பாருங்கள், ஒரு 1.8 lakhs 60,000 ரூபா, மாதம் 5,000 ரூபா 12 மாதத்துக்கு எவ்வளோ? 60,000. மாதம் 2,000 ரூபானா 12 மாதத்துக்கு எவ்வளோ? 24,000. இது ஒரு 1,80,000. எதுக்கு ரெண்டாவது 1,80,000? டிரைவர் சேலரிக்கு வருஷத்துக்கு 1,80,000 செலவாச்சு, மாதம் 15,000, வருஷத்துக்கு 1,80,000. அப்போ 4,44,000 ரூபா மொத்தமாக நீ டேக்ஸபிள், டேக்ஸ் டியூ கிடையாது, டேக்ஸபிள் அமௌண்ட்டு. அதுக்கு என்ன ஸ்லாபில் வருது? இதெல்லாம் சேலரியில் வந்துடும். ஃபுல்லாகவே சேலரியில் வந்துச்சுன்னா அதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும். சரியா? ஆனால் எக்ஸாமில் என்ன கேட்பான்? சார் ப்ரைவேட் யூஸ்னால் ஃபுல்லி டேக்ஸபிள், ஆஃபீஸ் யூஸ்னால் ஃபுல்லி எக்ஸம்டட். ஆனால் எக்ஸாமில் எப்படி கேட்பான்னா, பட் இன் எக்ஸாம் பார்ட்லி ஆஃபீஸ் பார்ட்லி பர்சனல் யூஸ், பாதி ஆஃபீஸ் யூஸ்
பாதி பர்சனல் யூஸு. அப்படி யூஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு காரோட வேல்யூலாம் கணக்கு இல்லை, அவன் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் இல்லை. குட்டி காரா பெரிய காரான்னு மட்டும் பார்க்கணும். குட்டி கார் 16 ஹெச்பிக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் மாதம் 1800 டிரைவரும் போட்டு கொடுத்துருக்கான்னா மாதம் 900 இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். 32,400 32,400 சாரி, இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண முடியாது. குட்டி கார்னா 32,400 தான். சரியா? இதுவே பெரிய கார் 16 ஹெச்பிக்கு மேலே இருக்குன்னா மாதம் ஒரு 2,400 அந்த காருக்கு, 900 டிரைவருக்கு. 900 எப்பவுமே டிரைவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. குட்டி காராக இருந்தாலும் பெரிய காராக இருந்தாலும் டிரைவர் ஒரே டிரைவர் தான்ப்பா. குட்டி காருக்கு வேறு டிரைவர், பெரிய காருக்கு பெரிய டிரைவர் வருவான். 2 பேருக்கும் 900. 39,600. 39,600 ரைட்டா? 39,600 மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். இதுதான் டேக்ஸபிள் வேல்யூ. இது எக்ஸம்ஷன் கிடையாது, இது டேக்ஸபிள் வேல்யூ. சரி, இப்போ 3 கேட்டகரியாக பார்த்துலாமா? சரி, ஃபஸ்ட்டு காலம் எனக்கு பர்பஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கா, ப்ரைவேட் யூஸ்க்கா, போத் யூஸ்க்கா. ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள். காரை யாரை வச்சுருக்காங்க, காரோட ஓனர் யார், எம்ப்ளாயி. இப்போ காரை வச்சுருக்கிற ரொம்ப டீப்பாக போகிறேன் நினைக்கிறேன். கார் ஓன்டு பை த எம்ப்ளாயி பட் எக்ஸ்பென்சஸ் மெட் பை த எம்ப்ளாயர். கார் எந்து எக்ஸ்பென்சஸ் கம்பெனிது. ஈஸியாக இருக்கா? மாதம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸு? 20,000 பர் மந்த் ஆகுது. அப்போ வருஷத்துக்கு 2,40,000 ஃபுல்லி டேக்ஸபிள். ஏன்? கார் தாண்டா வந்து எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக உண்டு. எப்போது? ப்ரைவேட் யூஸில். ஆஃபீஸ் யூஸ் நீ யார் வச்சிருந்தாலும் சரி, ஃபுல்லி எக்ஸம்டட். அடுத்த 2வது கேட்டகரி பாருங்கள். கார் ஓன்டு பை த எம்ப்ளாயர், கார் அவன்து பட் எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயி. இப்போ அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு கார் எந்தாச்சு, எக்ஸ்பென்சஸ் அவன் தான் இருந்துச்சு. இப்போ காரே அவன்து, ஆனால் அதுக்கு போடுற செலவு எக்ஸ்பென்சஸ் வந்து நான் பண்ணுறேன் 20,000 பர் மாதம். அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா காரோட விலை எவ்வளோ? 18 லட்சம். அதில் 10% எவ்வளோ? 1,80,000 டேக்ஸை கட்டிடு அப்படின்றான். காசு உன் பாக்கெட்லேருந்து நீ பெட்ரோல் போட்ட, மெயின்டெனன்ஸ் பார்த்த, டிரைவர் போட்டு வேலைக்கு டிரைவர் போட்டு போகிற வர அதெல்லாம் ஓகே. ஆனால் ப்ரைவேட் யூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காரோட விலை எவ்வளோ? கார் உனக்கு கம்பெனி தானே கொடுத்தான். கம்பெனி உனக்கு என்னமா கொடுத்தால அந்த பெனிஃபிட்டுக்கு என்ன பண்ணுற? காரோட விலை எவ்வளோ? 18 லட்சம். அவன் 1,50 கோடி ரூபாய் கார் கொடுத்தான்னா அப்போ 5 லட்சம் நீ டேக்ஸ் கட்டணும். 5 லட்சம் ரூபா டேக்ஸபிள். டேக்ஸ் டியூ கிடையாது, டேக்ஸபிள் வேல்யூ. அடுத்தது, இப்போ காரே எம்ப்ளாயருது, செலவும் எம்ப்ளாயருது. காரும் எம்ப்ளாயருது, செலவும் எம்ப்ளாயருது. காரோட விலை 18 லட்சம். மாதம் ஆகிற செலவு, பெட்ரோல், ரன்னிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே 20,000 பர் மாதம் அப்படின்னா கார் அவுன் தான் போட ஒரு 10%, 1.8 lakhs போட்டாங்களா? பெட்ரோல் எவ்வளோ? மாதம் 20,000, வருஷத்துக்கு 2,40,000. ரெண்டுத்தையும் கூட்டினா 4,20,000. இந்த அமௌண்ட்டுக்கு நீ டேக்ஸை கட்டு. அந்த ஸ்லாபில் என்ன வருதோ கட்டு. அது வந்து டிடிஆராக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்லாப் 0 to 4, 4 to 8, 8 to 12, 12 to 16, 16 to 20, 20 to 24, 24 to above 24, 30% அந்த ஸ்லாப்லாம் வரும் இல்லையா டிடிஆரில். அதுமாதிரி ஓடிஆரில் இருக்கு இல்லையா 0 to 2.5, 2.5 to 5, 5 to 10, above 10, 5, 10, 20, 30% அந்த மாதிரி ஸ்லாபில் வரும். அந்த ஸ்லாபுக்கு நீ டேக்ஸ் கட்டு போயிட்டே இருக்கலாம். அடா புரிஞ்சா? ஸோ இது ப்ரைவேட் யூஸ். இப்போ தான் மெயின் மேட்ரு போத் யூஸ். போத் யூஸ்னால் என்ன? பர்சனலாகவும் யூஸ் பண்ணுறான், ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணுறான், ஆஃபீஸ் வேலைக்கும் பயன்படுத்திக்கிறான். அப்படி பயன்படுத்துகிறப்ப அவன் என்ன பண்ணணும்னா எப்படி டேக்ஸை பே பண்ணணும்? ஒருவேளை அவன் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண ரெக்கார்டு கம்பெனியில் மெயின்டைன் பண்ணல. அந்த ரெக்கார்டுன்றது தான் லாக் புக்கு. அவன் இந்த இடத்துக்கு போனான் ஆஃபீஸ் வேலைக்காக, அந்த இடத்துக்கு போனான், இப்போ பெசன் நகருக்கு போனான், கிண்டிக்கு போனான், வேளச்சேரிக்கு போனான், இல்லை மேடவாக்கத்துக்கு போனான், பள்ளிக்கரணைக்கு போனான், ஆவடிக்கு போனான் அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காக போனால் அவ்வளோ டீசல் செலவாச்சு அப்படின்ற ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா எப்போ எந்த கேஸில் கார் எந்து எக்ஸ்பென்சஸ் கம்பெனி கொடுத்தான். கம்பெனி டோட்டலாக எவ்வளோ கொடுத்தான்? 2,40,000 வருஷத்துக்கு கொடுத்தான். 2,40,000 கம்பெனி தான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். அமௌண்ட் ரிசீவ்ட் தெரியுதா? போத் யூஸில். இப்போ குட்டிக்காராக இருக்குது அப்படின்னு சொன்னால் 1,800 ப்ளஸ் ஒரு 900, 2,700 12 மாதத்துக்கு 32,400. அதுதான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் வாங்கிக்கணும். அதுதான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் வாங்க முடியும். அப்போ 2,40,000 அமௌண்ட் ரிசீவ்டு, 32,400 தான் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஏன்? லாக் புக்கை மெயின்டைன் பண்ணலை.
மீதி 2,07,600 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அது பாருங்கள், இட் வில் பி ஆடட் டு த சேலரி. அதுக்கு முதல்ல டேக்ஸை பே பண்ணணும். ஒரு வேளை கம்பெனியில் ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ 90% வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக, 10% அப்படின்னு அந்த ஸ்ப்ளிட் இருக்குது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டு. ஓகே, கிட்டத்தட்ட 2,40,000 உனக்கு நான் கொடுத்தேன் சார், ஒரு 80% வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கான், ஒரு 20% வந்து ப்ரைவேட் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கான். அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியது தான். எதெல்லாம் ஆஃபீஸ் யூஸு எக்ஸம்டட், எதெல்லாம் ப்ரைவேட் யூஸை ஃபுல்லி டாக்ஸபிள். முடிஞ்சிச்சா? அப்போ ஞாபகம் வச்சுக்கிற நம்பர் என்ன? 1,800 ப்ளஸ் ஒரு 900, 2,700 சரியா? இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி மட்டும் தான். காரு எந்த எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அவங்க மட்டும் தான். இப்போ அடுத்தது காரு கம்பெனி, இது காரு எம்ப்ளாயருது, ஆனால் எக்ஸ்பென்சஸ் எந்த அப்படின்னா நீ கட்டின எக்ஸ்பென்ஸை விட்டுரு. அவனுக்கு என்ன கொடுத்தான்? 18 லட்ச ரூபா காரை கொடுத்தானா? 18 லட்ச ரூபா காரை கொடுத்து நீ போத் யூஸ்க்கு யூஸ் பண்ணால் நீ என்ன பண்ணுற? குட்டிக்காராக இருந்தால் 600 பர் மந்த்து, குட்டிக்காராக இருந்தால் 600 பர் மந்த்து, பெரிய காராக இருந்தால் 900 பர் மந்த்து. இது எக்ஸம்ஷனாக டாக்ஸபிள் வேல்யூவா அப்படின்னு கேட்டால் இட் ஷுட் பி தடுமாறுதா இந்த டவுட் நோட் பண்ணி வச்சுக்கோ. இது 600 பர் மந்த் வந்து எக்ஸம்ஷனா இல்லை 900 பர் 600 பர் மந்த் எக்ஸம்ஷனா இல்லை 600 பர் மந்த் டாக்ஸபிள் வேல்யூவா அப்படின்னு கேட்டான். இது ரெண்டுத்தில் ஏதோ டிஃப்ரென்ஸாக கரெக்டாக சொன்னார். You need to pay more attention, Jayakumar. I should clear this doubt today itself. Otherwise, I'll forget it. எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் மண்டையை பிச்சுக்கிறத விட இப்போவே மண்டையை பிச்சுக்கிட்டா எக்ஸாமினேஷன் ஹாலில் ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, ஸோ 600 பர் மந்த்து, 900 பர் மந்த்து. இந்த 600 பர் மந்த்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இது எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் எக்ஸம்ஷனாக தான் இருக்கும், எக்ஸம்ஷனாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். போத் யூஸ்க்குண்ணா 900, பெரிய காரம் தான் 900 பர் மந்த். ஓகே, அடுத்தது இப்போ மறுபடியும் போத் யூஸில் பெரிய காராக இருந்துச்சுன்னா 1,800 பர் போத் யூஸ்னா அது போத் யூஸில் மூணாவது கேட்டேன். எம்ப்ளாயர் காரும் கொடுத்து எக்ஸ்பென்சஸும் அவனே பே பண்ணான் அப்படின்னா மூணாவது சினாரி என்ன வரும்? தேர்டு, அது என்ன சொல்லுவாங்க, தேர்டு காம்பினேஷன், தேர்ட் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் மூணாவது மெத்தட். காரு எந்த செலவு எழுதுனா நீ பண்ணவே தேவையில்ல, எதுவுமே விட்டுரு. அந்த கேஸில் நம்ம போடவே தேவையில்ல. காரும் உண்டு செலவும் உண்டு அப்படின்னா எம்ப்ளாயர்தே காரு, எம்ப்ளாயர்தே காரு, எம்ப்ளாயர்தே செலவு அப்படின்னா 1,800 பர் மந்த்து குட்டி காரு, பெரிய காராக இருந்தால் 2,500 பர் மந்த்து. 900 வந்து ஃபிக்ஸடாக ஒரு சேலரி வந்து டிரைவருக்கு கொடுக்கணும்னா 900 வந்து டாக்ஸபிள். இதெல்லாம் டாக்ஸபிள் பார்த்துக்கலாம். டாக்ஸபிள். அப்போ இதுவும் டாக்ஸபிளாக தான் இருக்கும். அப்போ டவுட் கிளியரா? 600 பர் மந்த்து டாக்ஸபிள், 900 பர் மந்த்து டாக்ஸபிள். இது ரெண்டும் டாக்ஸபிள். இங்கே வந்து ஆனால் எக்ஸம்ட்டு, ஏன்னா இது வந்து எம்ப்ளாயியோட காரு, எம்ப்ளாயரோடது செலவு. அந்த செலவில் டோட்டல் செலவில் இதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கிக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து டாக்ஸபிள் வேல்யூ. எதில்? காரு வந்து எம்ப்ளாயர்து அப்படின்னா காரு எம்ப்ளாயர்துனாலே நான் அது ஃபிக்ஸடாக டாக்ஸபிள் வேல்யூ கொடுக்குறாங்க. இங்கே காரு எம்ப்ளாயியோடது அப்படின்னா எந்த இடத்துல? ஃபஸ்ட்டு கேட்டகரியில். இங்கே எக்ஸம்ஷன் தான் கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 1,800, 600, 900. இங்கே ஒரு 1,800. இந்த 1,800 வந்து டாக்ஸபிள், இந்த 1,800 வந்து என்னது? எக்ஸம்ஷன். ஞாபகம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். திருப்பி ரிப்பிட்டேஷன் பண்ணால் தான் இதெல்லாம் மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே, ரிப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் மாஸ்ட்ரி. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்லித்தரேன்? அப்போ தான்டா எனக்கே மண்டையில் ஏறும். ஐயோ முடியல அப் டு சிரிச்சு. ஓகே, ரொம்ப பர்சனலாக பார்க்கக்கூடாது. சரி, லாக் புக்கு டீல்ஸ் வித் ஃபஸ்ட்டு கேட்டகரி. லாக் புக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் சார். இங்கே சார் லாக் புக்கெலாம் எங்கே லாக் புக்கெலாம் தேவையில்லப்பா. கார் எம்ப்ளாயி இது செலவு ஏன் லாக் புக் தேவையில்ல சொல்லு? ஏன்னா எம்ப்ளாயர் இங்கே செலவு பண்ணுறான். இந்த கேட்டகரியில், செகண்ட் கேட்டகரியில் பாரு, இங்கே எம்ப்ளாயிப்பா, எம்ப்ளாயியோடது காருன்றதா, எம்ப்ளாயர் தான் செலவு பார்த்துக்கிற எம்ப்ளாயருக்கு லாக் புக் மெயின்டைன் பண்ணுவான். இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் மெட் பை த எம்ப்ளாயி. அப்போ எம்ப்ளாயர் வந்து செலவு பண்ணல, எம்ப்ளாயியே காருக்கு செலவு பண்ணுங்க. அப்போ இங்கே லாக் புக் தேவையில்லை. இங்கே பாருங்களேன், காரும் வந்து செலவு உண்டு, மொத்தமாக வந்துன்னா அது வேறு மெத்தடில் கால்குலேஷன் பண்ணுறோம், லாக் புக் தேவையில்லைன்றான். முடிஞ்சான். ஸோ இதான் வந்து இது முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே முடிஞ்ச மாதிரி. ரைட்டா? சம் பார்க்கலாமா?
எக்ஸ் ஹாஸ் பின் ப்ரொவைட் வித் பெனிஃபிட் ஆஃப் அ கார் பை ஹிஸ் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் வந்து லென்த்தியாக போயிட்டுருக்கா வீடியோ, ஷார்ட் பண்ணி அடுத்ததில் பார்க்கலாமா? சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.